உங்கள் உலகத்துக்கு வணக்கம். திமுக கூட்டணி வெளியேறி தாவேக்காவுக்கு போயிடுச்சு. மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு நாங்கள் திமுக உறுப்பினராக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வைகோ அவர்கள் இந்தியாவின் ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டின் ஒரு தலை சிறந்த அரசியல் நிர்வாகின்னு சொல்லலாம். அவருடைய அரசியல் கடந்தது திமுகலேருந்து ஆரம்பித்தது. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக திமுக கட்சியை உடைச்சார். விடுதலை புலிகளோட தொடர்பு இருந்தனால கட்சியிலேருந்து திமுகலேருந்து வெளியேறிய வைகோ அவர்கள் இப்போ திமுக கூட்டணியிலேருந்து தனி சின்னத்தில் போடாமல் திமுக உதய சின்னத்தில் போட்டிட்டதால் 2 எம்எல்ஏக்கள் மதிமுகவினோட உறுப்பினராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ நடந்துக்கக்கூடிய இந்த தேர்தல் இவர் மதிமுக திமுக கூட்டணி வெளியேறியது, அவ்வளவுதான். ஸோ இது நம்ம எப்படி பார்க்கணும், வைகோ ஒரு அரசியல் கட்சி மாறுவார் எல்லாத்துக்கும் தெரியும். அம்மையார் இருந்தது அதிமுக தலைமை சரியில்லைன்ட்டு திமுகவை நிர்கதின்னு இருந்தார். இப்போ அதிமுக வென்ற ஒரு தாவேக்கா புதிய கட்சிக்கு தாவ ஆரம்பிச்சிடா, எங்கே பவர் இருக்கோ அங்கே. ஸோ இது எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான். அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நடந்த எதிரியும் கிடையாது. ஸோ இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு மதிமுக போனாலும் மதிமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்ட்டு ஒரு சில ஏன்னா 2 பேருமே திமுக உதயசூரியனில் போட்டி போட்டு ஜெயித்தாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வரலன்றாங்க. வைகோ இந்தியா மூத்த அரசியல்வாதி, இலங்கை தமிழ் கொன்று குவித்த காங்கிரஸுடன் இவர் இருக்கிறாருன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க, தமிழ் தேசியவாதிகள். ஸோ ஒரு காலத்தில் இவர் உரையை கண்டு தமிழ் தேசியமான ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க இவருக்கு மீது இப்போ காங்கிரஸோட போகிறவர், கட்சி மாறுறவர். அதனால் தமிழ் தேசியத்து மேலே மரியாதை போச்சு. ஸோ எதிர்காலம் அதிமுக எப்படி இருக்க போகுது, பையன் இறை வைகோ பேச்சுக்கிறாங்க, கட்சி இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பல மூத்த நிர்வாகிகள் திமுகவுக்கு வந்துட்டாங்க. எப்படி அரசியல் போக போகுதுன்னு நான் பொறுமையாக பார்த்தேன்.